شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم أرأيت من اتخذ إلهه هواه وقال النبي صلى الله عليه وسلم لكل نبي شهوة وشهوته قيام الليل أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய உஸ்தாத் அவர்களே, சபைக்குரிய உலமா பெருமக்களே, இந்த ஸ்தாபனத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகின்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பாசமிக்க சிறுவர்களே, சிறுமியர்களே, ஆரம்பமாக எல்லோருக்கும் பணிவான இஸ்லாமிய காணிக்கை சலாத்தினை சமர்ப்பித்தவனாக என் வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், பாக்கியம் நிறைந்த புனிதமான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்ட அன்பை வெளிப்படுத்துவதற்கும் அதை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கும் சங்கையான மௌலூத் ஷரீஃபையும் தொடர்ந்து அவர்கள் பேரில் ஸலவாத்தையும் அதேபோல் அவருடைய வாழ்வை, வாழ்க்கை, நடைமுறைகளை நமக்கு உணர்த்தி காட்டக்கூடிய இப்படிப்பட்ட சிறப்பான மஜ்லிஸ்களையும் உலகமெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இதன் வழியாக நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்தருள்வானாக. ஒப்பற்ற அந்த நாயகத்தின் மீது நிறைவான அன்பையும் மஹப்பத்தையும் அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானாக. சங்கைக்குரியவர்களே, வாழ்க்கையிலே உயர்வானவைகளை, நன்மையானவைகளை, சிறந்தவைகளை நாம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒரு வாய்ப்பு தான், ஒரு பாக்கியம் தான் ஆசைகள். ஒரு மனிதனுடைய மனதிலே ஆசை இல்லை என்று சொன்னார், ஒரு மனிதனுடைய மனதிலே தேட்டம் இல்லை என்று சொன்னார், ஒரு மனிதனுடைய மனதிலே ஒரு காரியத்தை பற்றி உண்டான பிரியம் இல்லை என்று சொன்னால் அந்த காரியத்திலே அவன் செயல்பட மாட்டான், அதை எடுத்துக்கொள்ள மாட்டான், அதை எடுப்பதிலே முழு அக்கறை காட்ட மாட்டான். உலகத்தில் எல்லா நல்ல காரியங்களையும் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த ஒரு பெரிய பாக்கியம் ஆசைகள். அதே போல நாம் விரும்பாத, அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட, நீங்க வேண்டிய காரியங்களை விட்டு நீங்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு சன்மானமான ஒரு வாய்ப்பு தான் ரோஷமும் கோபமும். ரோஷமும் கோபமும். அந்த கோபத்தின் காரணத்தினால், அந்த ரோஷத்தின் காரணத்தினால் நாம் நீங்கிக் கொள்ள வேண்டிய காரியங்களில் இருந்து அல்லது தடுத்துக் கொள்ள வேண்டிய காரியங்களில் இருந்து நம்மை தடுத்துக் கொள்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு அமைகிறது. அதனாலே இந்த ஆசைகள், இந்த கோபம், இந்த ரோஷம் இதுவெல்லாம் நன்மையானதுதான். ஆனால் இவைகளெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, இவைகளெல்லாம் நன்மையான காரியத்திலே பயன்படும் பொழுது, கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. உங்களில் ஒருவர் பூரணமான முஃமினாக எப்பொழுது ஆக முடியும் தெரியுமா? நான் எதையெல்லாம் கொண்டு வந்தேனோ அதையெல்லாம் உங்களுடைய மனோ விருப்பமாக ஆகிவிடும் வரை. சாப்பாட்டிலே ஆசை இருக்கிறது, உயர்ந்த ஆடைகளை அணிவதிலே ஆசை இருக்கிறது, எத்தனையோ காரியங்களில் நமக்கு ஆசை இருக்கிறது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் கொண்டு வந்த ஷரியத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் ஆசையோடும், பிரியத்தோடும், அன்போடும், முஹப்பத்தோடும் செய்கிறோமா? அப்படி நீங்கள் செய்தால்தான் பூரணமான முஃமின், உங்களிடத்தில் ஈமான் நிறைவாக இருக்கிறது என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அப்படிப்பட்ட மார்க்க ரீதியாக நமக்கு சொல்லி தரப்பட்ட, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட, அல்லாஹ்வுடைய ஒப்பற்ற ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டப்பட்ட அந்த காரியங்களை கடமைக்காக செய்வது ஏனோ தானோ என்று செய்வது அல்லாமல் மஹப்பத்தோடும் ஈடுபாட்டோடும் ஒன்றித்த நிலையிலும் அதை பிரியத்தோடும் செய்யக்கூடிய ஒரு நிலை வருமானால் பெருமக்களே, துன்யா ஆகிராவுடைய மேன்மை அனைத்தையும் நாம் பெற்றுவிடும். சிறுவராயத்திலிருந்தே அப்படிப்பட்ட அன்பை வளர்த்துக் கொண்டார்கள் நம்முடைய பெருமக்கள். அப்படிப்பட்ட அன்பை உருவாக்கி கொண்டார்கள் நம்முடைய சாலிஹீன்கள். அல்லாஹ் ரசூலுடைய அன்பு ஒரு மனிதனுடைய மனதிலே ஆழமாக பதிந்து விட்டால் பெரிய தியாகத்தையும் கூட, கஷ்டமான காரியத்தையும் கூட செய்வது கஷ்டமாக தெரியாது, அது லேசாக ஆகிவிடும். ஒரு காரியத்தில் பிரியமில்லை என்று சொன்னால் அது பாரமாக தெரியும், அது கஷ்டமாக தெரியும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணப்படுகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணப்படுகிறார்கள். முதலாக ஹிஜ்ரத்தினுடைய தொடக்கமான நபர் ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஹிஜ்ரத்திலே கடைசியாக சென்றவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. அது ஹிஜ்ரத் தொடர்பான செய்திகள். இந்த ஹிஜ்ரத்திலே அன்று ஃபர்ல் கடமை. அது ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத் புறப்படுங்க, மக்காவிலிருந்து நீங்க புறப்பட வேண்டும் என்று சொன்னார். சையதுனா சித்தீக் நாயகம் வந்து கேட்கிறார்கள், நாயகமே நானும் புறப்படவான்னு கேட்டார். கொஞ்சம் பொறுங்கள் சித்தீக்கே, சையதுல்லாஹு லக சாஹிபா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல தோழரை ஆக்குவான்னு சொன்னார். சித்தீக்குలకు வழங்கிக் கொண்டார்கள். அந்த நல்ல தோழர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்குவதை புரிஞ்சுக்கிட்டார். அதனால அவர்கள் பொறுத்தார். காலங்கள் கழிந்தது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது, நாயகமே தாங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள் என்று. அதனால் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறார்கள், ஆயுதங்களோடு நிற்கிறார்கள், கூர் ஆயுதங்களோடு நிற்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பினுடைய உத்தரவுக்கு ஏற்ப கையிலே மணலை அள்ளி வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தன் ஃபஅகஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்று ஊதியவர்களாக அதை வெளியிலே எறிகிறார்கள். இருக்கக்கூடிய எதிரிகளுடைய கண்கள் எல்லாம் பட்டது. யாருடைய கண்கள் எல்லாம் பட்டதோ அவர்கள் எல்லாம் பதிலில் கொல்லப்பட்டார்கள் என்பது தனித்த வரலாறு. ஸல்லல்லாஹு வெளியில போயிட்டாங்க. நேரா சித்தீக் நாயகத்தினுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். வீட்டை தட்டுவதற்கு முற்பட்டால் கதவு தாளிடப்படவில்லை, திறந்துதான் இருக்கிறது. என்ன சித்தீக்கை, எதிரிகள் நிறைந்த இடத்திலே உங்களுடைய கதவு கூட தாளிடப்படாமல் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஹபீபே, உங்களுக்கு ஒரு நல்ல தோழரை ஆக்குவான் என்று எப்பொழுது தாங்கள் சொன்னீர்களோ அதிலிருந்து என்னுடைய இல்லம் தாளிடப்படவில்லை நாயகம் சொன்னார். உங்களை எதிர்பார்த்திருக்கிறேன்னு சொன்னார். ஹிஜ்ரத்திற்கான எல்லா தயாரிப்பையும் தயார் செய்து வைத்திருக்கிறாங்க. அது ஒரு நீண்ட வரலாறு. புறப்படுகிறார்கள். புறப்படுவதற்கு முன்னால ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய மகனார் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு மக்காவில் நடக்கக்கூடிய செய்திகளை நாங்க 3 நாள் இந்த இடத்துல தங்கியிருப்போம், சவுர்ல நீங்க வந்து சொல்லணும்னு சொன்னாங்க. அவருடைய அடிமைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்கள் இந்த பகுதியில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு வரணும்னு சொன்னாங்க. வீட்டுல ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. அந்த குடும்பத்திலேயே சின்ன பிள்ளை ஹஜ்ரத் அஸ்மா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகளா ஹஜ்ரத் அஸ்மா, ரொம்ப சின்ன பிள்ளை. சித்தீக்குல் அக்பர் அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஹஜ்ரத் அஸ்மாவுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள். அவங்களுடைய தேட்டம், அவங்களுடைய பிரியம், அவங்களுடைய ஆசை, அவர்களுக்கு மிகைத்திருந்த அன்பின் காரணத்தினால் ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை கொடுக்க வேண்டுமே என்பதற்காக அவர்கள் சொன்னார்கள், அஸ்மா நாங்கள் இந்த இடத்துல இருப்போம், வீட்டிலிருந்து எங்களுக்காக கொஞ்சம் உணவு கொண்டு வந்து தரலாமான்னு கேட்டாங்க. ரொம்ப ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டார். பயணப்படுகிறார்கள், சவுரிலே தங்கி இருக்கிறார்கள். சொன்ன வேலையை ஒவ்வொரு ஆட்களும் செய்கிறார்கள். அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா உணவு கொண்டு போறாங்க. சின்ன பிள்ளை போயிட்டு வந்துட்டாங்க. முதல் நாள், 2வது நாள் உணவு கொண்டு போயிட்டு வர்றாங்க. உணவு கொண்டு போறாங்க. கொண்டு போனா அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார். முகமெல்லாம் காயமாக இருக்கு, முகமெல்லாம் கடுமையான காயமாக இருக்கிறது. சின்ன பிள்ளையினுடைய அந்த முகத்திலே எங்கும் எங்கும் நீக்கமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கடுமையான காயம். அவருடைய முகத்திலே அந்த ரணத்தின் கடுமை தெரிந்தது, வேதனையின் கடுமை தெரிந்தது. என்ன அஸ்மா, அவருடைய முகத்தில் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது, என்னமா நடந்துச்சுன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய ஹபீபே, நேற்று நான் உங்களுக்கு உணவை தந்துவிட்டு திரும்ப நான் செல்கின்ற நேரத்திலே அபூஜஹல் எதிர்த்து வந்தான்னு சொன்னான். அபூஜஹல் எதிர்த்து வந்தான். அஸ்மா எங்கே போய்விட்டு வருகிறாய், எங்கே போய்விட்டு வருகிறாய் என்று கேட்டான். நான் சொல்லவில்லை. அநேகமாக உன்னுடைய செய்கைகளை பார்த்தால் உன்னுடைய தகப்பனாரும் முஹம்மது அவர்களும் எங்கோ தங்கி இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் போய் எதையோ செய்தியை சொல்லி வருகிறாய், அது அவர்களுக்கு எதையோ கொடுத்து விட்டு வருவதை போல் தெரிகிறது. உண்மையை சொல், எங்கே தங்கி இருக்கிறார்கள்?
அஸ்மா தான் சொல்கிறார்கள், நான் வாய் திறக்கவில்லை, அமைதியாக இருந்தேன். ஸல்லல்லாஹு ஆழமாக கேட்கிறார்கள், என்னமா நடந்தது? அல்லாஹ்வுடைய ஹபீபே, உடனடியாக அந்த கொடியவன் என்னுடைய தலையினுடைய முடியை சேர்த்து பிடித்து என்னை தூக்கினான். தூக்கி பிடித்து என்னை சுற்றுகிறான், சுழற்றுகிறான். சிறுபிள்ளை அஸ்மா என்னை சுற்றுகிறான், சுழற்றுகிறான். சுற்றி சுழற்றிக் கொண்டு ஓங்கி பூமியில என்னை அடிக்கிறான். இப்படி அப்படி இல்லை என்ற ஹபீப், என்னை அடிக்கிறான். என் மேனியிலே ஏற்பட்ட காயங்கள், உண்டான அந்த ரணங்கள் எல்லாம் அதனால் உண்டானது. நீ என்னமா சொன்னேன்னு கேட்டான். அந்த நேரத்தில் நீ என்னமா பதில் சொன்னேன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய ஹபீபே, நான் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொன்னேன். ஃபக்தி மா அன்த கால் இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபிரௌன் இவர்களுக்கு மத்தியிலே சூன்யக்காரர்கள் சில பேரை வைத்து சில காரியங்கள் நடந்ததாக குர்ஆன் சொல்லும். அந்த சூன்யக்காரர்களுக்கு தெரிந்து விட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் உண்மையான நபி, அல்லாஹ்வுடைய நபி என்பது புரிந்த நேரத்திலே அந்த சூன்யக்காரர்கள் எல்லோரும் ஃபிரௌனுக்கு முன்னிலையிலேயே, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னிலையிலேயே ஈமான் கொண்டார். ஈமான் கொண்ட உடனே ஃபிரௌன் அவர்களை எச்சரித்தான், நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடாது, உங்களை நான் மாறுகால் மாயத்தை வெட்டுவேன். செய்வான். உங்களை நான் பேரித்தமண மர கிளைகளிலே தொங்க விடுவேன், மாறுகை வெட்டுவேன், கடுமையாக எச்சரித்தான். அந்த நேரத்தில் அந்த சூன்யக்காரர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான். ஈமான் கொண்ட உடனே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, உலகத்து மூமின்களுக்கு வலிமையான ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்கான, நம்முடைய ஈமான் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்குண்டான உதாரணமான சொல்லல். அவர்கள் சொன்னார்கள், ஃபக்தி மா அன்த கால், ஃபிரௌனே நீ என்ன செய்வாய் செய்து, இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ எதை செய்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் வேண்டுமானால் எங்களுக்கு சில விதமான கூடுதல் குறைவை உண்டாக்கலாம், உன்னால் வேற என்ன செய்ய முடியும்? இதற்கு அஸ்மா சொல்கிறார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நீ என்ன சொன்னாய் என்று கேட்ட பொழுது அதற்கு அஸ்மா அல்லாஹ் பதில் சொன்னார்கள், இந்த ஒரு வார்த்தையை தான் சொன்னேன், ஃபக்தி மா அன்த கால் இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீபும் என்னுடைய தகப்பனாரும் எங்கே இருக்கிறார்கள், எந்த ரகசியத்தை மாத்திரம் என் உயிரை உன் காலடியில் வைத்தாலும் கூட அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். மக்களை, சின்ன பிள்ளை, ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்திருந்த ஈமானின் வலிமை, ஆழமாக அமைந்திருந்த அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத், கஷ்டங்களாக தெரியவில்லை, சிரமங்களாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட இந்த ஆசைகளை சிறுவராயத்திலேயே அல்லாஹ் ரசூலின் மீது உள்ள அந்த மஹப்பத்தை, அன்பை வளர்த்து கொண்டால் நமக்கு தொழுகிறது கஷ்டமா தெரியாது, நோன்பு வைக்கிறது கஷ்டமா தெரியாது, எந்த அமல்களும் செய்வது பாரமாக தெரியாது, அதனால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் கூட சிரமமாக தெரியாது. ஒரு வியாபாரிக்கு வியாபாரத்தில் ஈடுபாடு வந்துருச்சுன்னா உரிய நேரத்தில் சாப்பிடுகிறாரா, உரிய நேரத்தில் உறங்குகிறாரா, உரிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறாரா, அது பெரிய கஷ்டம் என்று எல்லோரிடத்திலும் சொல்லி செய்கிறாரா? இல்லையே. அது பாரமாக அவருக்கு தெரியவில்லை, இயல்பாக ஆகிவிடுகிறது. இது செய்ய வேண்டிய வேலை நான் செய்கிறேன்னு நினைக்கிறேன், கஷ்டமாக கூட தெரியவில்லை. அதே போல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் வந்து விட்டது என்று சொன்னார், அதுதான் அடிப்படை. அதனால்தான் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், கியாமத் நாள் எப்பொழுதுன்னு கேட்டான். மத்த ஸாஅத்து யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்போன்னு கேட்டான். ஸல்லல்லாஹு கியாமத்தை பத்தி கேட்கிறீங்களே, ரெடியா இருக்கிறீங்களோ? இல்ல, ரெடியா இருக்கிற மாதிரி கேட்கிறீங்களே. மா அஅதத்தலஹா, அதுக்காக என்னத்தை தயாரிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டான். மா அஅதத்தலஹா ஷைஅ, அல்லாஹ்வுடைய ஹபீபே என்கிட்ட ஒண்ணும் இல்லை, வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ் வ ரசூலுஹு, அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத்தை கல்புல இருக்குதுன்னு சொன்னான். என் கல்புல அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் சொன்னாங்க. அப்படியா? அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனோடு இருப்பான். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹாபிகளுக்கு இதைவிட உலகத்தில் ஆனந்தமான ஒரு சோபனம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்கிறார். ஏன்னா அவங்க எல்லோருக்கும் அந்த அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் கல்பில் அப்படி நிறைந்திருந்தது, இது போதும் என்று கருதினார். பெருமக்களே, அந்த ஆசையை, அந்த மஹப்பத்தை, அந்த பிரியத்தை நல்ல காரியங்களின் மீது அல்லாஹ் ரசூலா நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நான் எதையெல்லாம் கொண்டு வந்தேனோ அதுவெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய மனோவிருப்பமாக ஆகிவிட வேண்டும். அப்படி ஆகாத வரை நீங்க பூரணமான முஃமின் அல்லன்னு சொன்னார். நமக்கு அப்படி மனோவிருப்பமாக ஆகியிருக்கிறதாங்கிறத யோசிக்கணும். அது எப்படி நிலையில் இருக்கிறதோ அதை விட ஒரு உன்னதமான ஒரு ஸ்தானத்தை அடைவதற்குண்டான முயற்சியை நாம் செய்ய. அருமையான பெருமக்களே,
ஸல்லல்லாஹு சொன்னார்கள், லிகுல்லி நபியின் ஷஹவத், உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஒவ்வொரு காரியத்திலும் நமக்குன்னா சில பேருக்கு வந்து நல்ல கார் எடுக்கிறதுல ஆசை. இந்த காடியை விடுவாங்க, அடுத்த காடி எடுப்பாங்க, அடுத்த காடி எடுப்பாங்க, இதை விட்டு இன்னொரு காடி எடுப்பாங்க. காடியில ஆசை சில பேருக்கு. சில பேர் பார்த்தா அவங்க நல்ல தொப்பி போடுறதுல ஆசை. சில பேர் பார்த்தா நல்ல நீட்டா ட்ரெஸ் போடுறதுல ஆசை. சில பேருக்கு நல்ல உயர்ந்த வாட்ச் போடுறதுல ஆசை. சில பேர் பார்த்தா ஒரு நல்ல கல் மோதிரம் அது போடுறதுல ஆசை. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஆண்களுக்கு ஆசை இருக்கு இல்லையா? நம்ம ஆசை போற இந்த துன்யாவுடைய ஆசை தான். உலகத்தில் வந்த ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே ஆசைகள் இருந்தது. ஒரு ஷஹவத்தி கியாமுல் லைல், எனக்குண்டான ஆசை என்ன தெரியுமா? எனக்குண்டான ஆசை என்ன தெரியுமா? என் மனதிலே இன்பத்தை தரக்கூடிய மிக மிக ஆசையான ஒரு நிலை, நிறைந்த இன்பத்தை தரக்கூடிய அந்த உயர்வான ஆசை என்னுடைய மனதிலே பதிந்திருக்கக்கூடிய அந்த ஆசை என்பது கியாமுல் லைல். உலகமெல்லாம் உறங்கக்கூடிய அந்த நேரத்தில், இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்திருத்து என் ரப்புக்கு முன்னால் நின்று நான் அழுதும் தொழுதும் நான் செய்கிறேனே காரியங்களை, அதுதான் எனக்கு எல்லாவற்றையும் விட ஆசைன்னு சொன்னான். ஒரு ஷஹவத்தி கியாமுல் லைல், என்னுடைய ஆசை அதுதான் சொன்னான். பெருமக்களே, நாம நம்மளை யோசிக்கணும். உலகத்தினுடைய ஒரு நிலையிலே ஒரு மனிதன் ஒரு ஸ்தானத்தை விட அடுத்த ஸ்தானத்தை அடைவதற்காக முயற்சிக்கிறான், ஆசைப்படுகிறான். மார்க்க ரீதியான காரியங்கள்ல நாம செய்வதை கொண்டு நாம் பெருமை பெற்றுக் கொள்கிறோம். நாம் செய்வதை கொண்டு நமக்கு போதுமாக்கிக் கொள்கிறோம். நாம யாரையெல்லாம் விட நாம உயர்ந்தாலும் நம்மளை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பெருமக்களே, மார்க்க ரீதியான காரியங்களில் நம்மை விட உயர்ந்தவர்களை பார்த்து, நம்மை விட உயர் ஸ்தானத்தில் இருப்பவர்களை பார்த்து நாம் அந்த தரஜாவுக்கு செல்ல வேண்டுமே என்று ஆசைப்படக்கூடியவன் தான் நிறைவான முஃமின். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் கபூல் செய்திருக்கிறான். பெருமக்களே, மஷூரான பிரபலமான ஒரு ஹதீஸிலே வருகிறது. முதல்ல சஹாபிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு சுத்தி உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான செய்தி தான், இருந்தாலும் ஞாபகத்திற்காக சொல்றேன். ஸல்லல்லாஹு இந்த உலகத்திலேயே எனக்கு ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் ஸலா, இந்த உலகத்திலே எனக்கு 3 காரியம் பிரியம்னு சொன்னாங்க. அத்தீபு நிசாஉ குர்ரத்து ஐனி ஸலா, நறுமணம், அழகான வாசனை எனக்கு ரொம்ப பிரியம். இந்த துன்யாவுக்கு ரொம்ப பிரியமானது. ஓகே, அதே மாதிரி என்னுடைய மனைவிமார்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, குர்ரத்து ஐனி ஸலா, தொழுகையில் என் கண் குளிர்ச்சி, நான் தக்பீர் கட்டி நின்னுட்டேன், அவ்வளவு இன்பம் எனக்கு. இது அந்த துன்யாவுல எனக்கு ரொம்ப பிரியமானதுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருந்தார்கள் செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா, நாயகமே எனக்கும் 3 காரியம் ரொம்ப பிரியம்னு சொன்னாங்க. இந்த துன்யாவுல எனக்கு 3 காரியம் பிரியம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசை வெளிப்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே செய்தன அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்நதுரு இலா வஜ்ஹிக், நாயகமே உங்களுடைய அருள்முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய திருமுகத்தை, ஒளி நிறைந்த உங்களுடைய அருள்முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் விரும்பக்கூடிய காரியங்களில் என்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டும். நாயகமே, என்னுடைய பணம், நான் சம்பாதித்த இந்த பொருளாதாரத்தை நீங்கள் எந்த காரியத்தில் ஆசைப்படுகிறீர்களோ அதிலே செலவழிக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஸல்லல்லாஹு பொது உத்தரவு கொடுத்ததுனால தானே மஸ்ஜித் நபவி கட்டப்படுகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயகத்தினுடைய பணத்தை, நீங்கள் அந்த இடத்தை வாங்குவதற்காக பணத்தை கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் மஸ்ஜித் நபவியிலே தொழுபவர்களுக்கு உண்டான நன்மையில் ஒரு பங்கு சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கிறது அல்லவா? நல்ல காரியங்களில் ஒரு மனிதனுக்கு செலவு செய்வதற்கான பாக்கியம் கிடைப்பது அல்லாஹ் கொடுத்த ஞானம். அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவேன். அதற்கு கௌஸுல்லாஹ் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அல்லாஹ் சொல்வார்கள், உன்னுடைய பணம் எந்த வழியிலே செலவழிகிறது என்று சொல், அந்த பணம் எப்படி வந்தது என்று நான் சொல்கிறேன் சொல்வார். உன்னுடைய பணம் எந்த வழியில் செலவழிகிறது என்று சொல், அந்த பணம் எப்படி வந்துச்சு நான் கதை சொல்றேன். நல்ல வழியில் வந்த அந்த பணங்கள் நல்ல வழியில் தான் செலவழிக்கும். சித்தீக் நாயகத்தினுடைய பணம் ஸல்லல்லாஹுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செலவழிகிறது என்பது அந்த பணம் எவ்வளவு உயர்ந்ததுங்கிறது அவங்களுக்கு தெரியத்தானே செய்யும். எனக்கு வாழ்க்கையிலே 3 ஆசை தான். நாயகமே, உங்களுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே இருப்பது, என் ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும் அல்லவா? அதே போல என்னுடைய பொருளாதாரத்தை நீங்கள் விரும்பக்கூடிய வழிகளில் செலவழிப்பது. நாயகமே, உங்களுக்கு அருகிலே நான் அடக்க பெறுவது, உங்கள் பக்கத்துல நான் இருக்க. நாயகமே, இதை கேட்ட செய்தினா உமர் இப்னு கத்தாப் அந்த பெருமக்களுடைய மனதில் ஆழமாக பதித்திருந்த ஆசைகளை பாருங்கள். நம்ம ஆசைகளை சொல்லுங்கன்னா நம்ம எப்படி இருக்குங்கிறத யோசிக்கணும். ஒவ்வொரு ஆள் கையிலையும் ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாவை கொடுத்து என்ன வேணா நீங்க கேளுங்கன்னு சொன்னா நம்ம என்ன கேட்போம்? ஒவ்வொரு ஆள் கையிலையும்
போகும்பொழுது ஒரு ஒப்புக்கொள்ளப்பட்ட துவா. இதை கொண்டு நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும்னா நம்ம என்ன கேட்போம் நம்ம மனசாட்சிப்படி நம்ம யோசிப்போம். நம்ம மனசாட்சிப்படி யோசிச்சா என்ன கேட்போம் யோசிப்போம். அந்த பெருமக்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்த இந்த காரியம் பெருமக்களே அவர்களைத்தானே அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்னு சொல்லி சொன்னார். அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்களே, அவர்களும் ரப்பை பொருந்திக் கொண்டவர்கள் அல்லவா. செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், எனக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசை தான், நல்ல காரியங்களை ஏவுவது, நல்ல காரியங்களை சொல்றது. அது ஒரு பெரிய பாரதூரமான காரியம். பார்த்து சொல்லணும். நல்ல காரியத்தை சொல்றதுங்கிறது இருக்குது, பார்த்து பக்குவமா சொல்லணும். அந்த லேசான விஷயம் அல்ல இந்த காரியம். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவிடத்துல ஒரு சபையிலே ஒரு அறிஞர் ஹாரூன் ரஷீத் பார்த்தா தப்பு பண்ணிட்டார். ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஒரு தப்பு பண்ணிட்டார், பெரிய மன்னர். அப்ப அந்த சபையில இருந்த ஒரு பேரறிஞர் எடுத்துச்சு, நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி கடுமையான வார்த்தைகளாலே கண்டிச்சு பேசினார். ஹாரூன் ரஷீத் சொன்னாதான், என்னை இருந்து சரியான வழியில் திருப்புவதற்காக சத்தியமான உயர்ந்த விஷயங்களை நீங்க சொல்றதுங்கிறது சரிதான். ஆனால் உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை என்னை விட ஒரு மோசமான ஒருவரிடத்தில் அல்லாஹ் அனுப்பினான். உங்களை விட சிறந்த மனிதர் மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னை விட மோசமான ஆளு ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் இடத்தில் மூசா நபி அனுப்பும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னா, மிருதுவான சொல்லை சொல்லுங்கள் என்று சொன்னானே. நீங்க மூசாவோட கூட ஆளும் இல்ல, நான் ஃபிரௌனோட மோசமான ஆளும் இல்ல. பக்குவமா சொன்னா என்னன்னு கேட்டாங்க. ஒரு பக்குவமா சொன்னா என்ன, இப்படி தடவெல்லாம் கிடந்துச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டாங்க. அதனால ஒரு விஷயத்தை சொல்றது என்பது சாதாரண விஷயம், மனதிலே பதியக்கூடிய விதத்திலே. அதற்கு உமர் தான் சொன்னாங்க, வாழ்க்கையில எனக்கு 3 ஆசைதான். சத்தியத்தை, உண்மையை சொல்வது. கொஞ்சம் பெரிய ஆட்களா இருந்தா அவங்கள்ட்ட சொல்ற முறை வேற, சின்ன ஆட்களா இருந்தா அதுக்கு சொல்ற முறை வேற, வயசுத்த ஆட்களா இருந்தா அவங்கள்ட்ட சொல்ற முறை வேற. ஒரு பெரிய ஒரு மனிதர் ஒது செய்து இருந்தார். அவர் ஒது செய்யறது கூடாதுங்கிறது பக்கத்துல இருந்த இமாம் ஹசன் ரலியல்லாஹு தெரியும். இவர் ஒது செய்யறது கூடாது அப்படிங்கிறது பக்கத்தில் அமர்ந்திருந்து இமாம் ஹசன் ரலியல்லாஹு நல்லா தெரிஞ்சிருச்சு. இமாம் ஹசன் தான் சின்ன பிள்ளை. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்கன்னா, நீங்க வயசுல மொத்த பெரிய ஆளா இருக்கிறீங்க, நான் ஒது செய்யறது சரியான்னு பாருங்கன்னு அவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா, இப்ப அவங்களுக்கு பெரிய ஆளா ஆக்கியாச்சு இல்லையா. நான் ஒது செய்யறேன், நீங்க சரியா பாருங்க, சரியா செய்யறேன்னா பாருங்கன்னு. அவங்க ஒது செய்தாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர் விளங்கிக்கிட்டாராம், பையன் நம்மள்ட்ட பாடம் கேட்கல, நம்மள்ட்ட சொல்லி தர்றாருங்கிறது விளங்கிட்டாரு. நம்மள்ட்ட பாடம், தம்பி நீ சரியா தப்பா செய்யற, நீ பொருத்தமா ஒழுங்கா செய்யற, நான் தாப்பா சரியா செய்யலன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஆட்களுக்கும் புரிய வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்ய முடியாது இல்லையா. அதில் செய்யணும். உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கன்னா, வாழ்க்கையில் எனக்கு 3 ஆசை. சத்தியம் நிலை பெற வேண்டும். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யத்திகு அலா லிசானி உமர், உமரின் நாவு வழியா அல்லாஹ் பேசுகிறான்னு சொன்னாங்களே. அந்த ஊருக்குண்டான ஆசை இப்படித்தானே இருக்கும், சத்தியம் நிலை பெற வேண்டும். அதுக்குண்டான அந்த முயற்சி. அது மாதிரி பாவங்கள் நடந்தால், அநியாயங்கள் நடந்தால் அது தண்டிக்கப்பட வேண்டும், நீக்கப்பட வேண்டும். அது மாதிரி கசந்தாலும் சரி உண்மையை சொல்லிவிட வேண்டும். வாழ்க்கையில் எனக்கு 3 ஆசை. உலகத்தில் இந்த மார்க்கம் நிலை பெறுவதற்குண்டான உயர்ந்த நடைமுறைகளுக்கு இது காரணம் என்பதனால இந்த 3 ஆசை எனக்குன்னு சொன்னாங்க. பக்கத்துல உஸ்மானிய கனி இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு 3 ஆசை நாயகம் சொல்லிட்டான்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு 3 ஆசை நாயகம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதற்கு உஸ்மானிய கனி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார், இத்ஆமுல் மசாகீன், வசதி இல்லாதவர்கள் ஏழைகளுக்கு உணவளிப்பது, சலாம், சலாமை பரத்துவது, பார்த்தவர்களுக்கு சலாம் சொல்வது, சலாத்தை பரத்திக் கொண்டே இருப்பது. அதே மாதிரி தஹஜ்ஜத் தொழுவது. எனக்கு இது ரொம்ப மனசுல நிறைந்த ஒரு காரியம். சொன்னாங்கன்னா, நான் எனக்கு ஒரு 3 காரியம் பிரியமா இருக்குது சொல்லட்டான்னு கேட்டாங்க. அலிலுல்லாஹ் இருக்கிறாங்க. வாழ்க்கையில பல அந்தஸ்தை தனித்தன்மையா பெற்றவர்கள் அலிலுல்லாஹ் இருக்கிறாங்க. பல விதமான தனித்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத பல பாக்கியங்கள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் பிறந்தது கஅபாவுக்கு உள்ளே. அலி ரலியல்லாஹு தஆலா பிறந்தது கஅபாவுக்கு உள்ளே. அவங்களுடைய தாயார் ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தவாஃப் செய்துட்டு இருந்தாங்க. நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது. அப்படி தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது பிரசவ வலி வந்துருச்சு. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃப் செய்துட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். வலியினுடைய அந்த நிலையை உணர்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கஅபாவை சுட்டி காட்டுகிறார். கஅபாவுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் இப்ப இருந்த மாதிரி உயரமா இல்ல, கீழே சேர்ந்துருந்துச்சு. 2 வாசலும் இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு வாசல், அந்த பக்கம் எதிர்பக்கம் ஒரு வாசல்.
இன்னைக்கு காபாவுடைய வாசலுடைய பின்பக்கத்துல பார்த்தா ஒரு வாசல் இருந்து அடையாளம் கூட போடப்பட்டிருக்கு. அதனால 2 வாசலும் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அப்படி காட்டுகிறார்கள். பாத்திமத்து பின்த் அஸத் எல்லாம் உள்ள போனாங்க. உள்ள போன உடனே அதற்கு பாத்திமத்து பின்த் அஸத் அலில்லாஹ்வுடைய தாயார் குழந்தை பெற்றுட்டாங்க. அபூ தாலிப் அவர்களுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்திருக்கிறது என்ற செய்தி சொல்லப்பட்டது. வெளியில சொன்னாங்க, அபூ தாலிப் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆனால் பிறந்த குழந்தை பார்வை இல்லாமல் பிறந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. பிள்ளை எவ்வளவோ கண்ணை கசைக்கு பார்த்தாலும் கண்ணை திறக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். பிள்ளை குருடாக பிறக்கவில்லை, பார்வை இல்லாமல் பிறக்கவில்லை, யாரையோ பார்ப்பதற்காக தன் கண்களை மூடி வைத்திருந்தது. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கரங்களினால் அந்த பிள்ளையை வாங்கிய உடனேயே உலகத்தில் முதலாக பிறந்த ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஏறிட்டு பார்த்தது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கும் கிடைக்காத மகத்தான பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, அந்த நேரத்தில் தண்ணி எடுத்து அந்த பிள்ளையை சுத்தம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நான் இந்த பிள்ளையை இன்று சுத்தம் செய்கிறேன், ஒரு காலம் வரும் இந்த பிள்ளை என்னை குளிப்பாட்டும்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரசூலை குளிப்பாட்டியவர்கள் எதற்கு அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் பலவிதமான தனித்த அந்தஸ்தை பெற்றவர்கள், மார்க்கத்தின் மீது மிக பற்றுள்ளவர்கள். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஹபீபே, எனக்கு வாழ்க்கையில 3 ஆசை இருக்குதுன்னு சொன்னாங்க. அல் ஹர்பு மஅல் அஅதா, விரோதிகளை எதிர்த்து நிற்பது, அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் வரவிடாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, வத்தல்லதீன கஃபரூ லவ் தக்ஃபுலூன அன் அஸ்லிஹத்திக்கும் வ அம்தியாத்திக்கும் ஃபயமீலூன அலைக்கும் மைலத்தன் வாஹிதா. அந்த குஃபார்கள் கருதுகிறார்கள், கொஞ்சம் கவனக்குறைவாக இந்த உம்மத் இருந்தால் ஒட்டுமொத்தமாக அவங்களை அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னானே. அந்த தீனுக்கு விரோதமான, மார்க்கத்திற்கு விரோதமான அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் அழித்து விட வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய அவர்களை எதிர்த்து நிற்பது. இரண்டாவது சொன்னாங்க, நாம் இக்ராம் தைஃப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது. அதனால நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் செலவு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்ப இக்ராம் தைஃப் அதனுடைய அந்தஸ்து தெரிஞ்சதுனால சொன்னாங்க, அது ஒரு தனி ஒரு பாடம், இன்னைக்கு உம்மத்துக்கு சொல்ல வேண்டிய பாடம். இக்ராம் தைஃப், விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது, உபசரிப்பது. அது மாதிரி ஒரு ஸௌம் பிஸ்ஸைஃப், கடுமையான கோடை காலத்தில் நோன்பு வைப்பது. எல்லாருடைய நோம்பு ஒரு நோம்பு இல்லையங்க, எல்லாரும் நோம்பு ஒரே கூலியா? நான் கூட ஒரு பெண்கள் பையன் சொல்லுவேன், ஆண்களுடைய நோம்பு பெண்களுடைய நோம்பு ஒரு நோம்பு அல்ல, அவங்க நோம்புக்கு தனி கூலி இருக்குது. அஜிருக்கும் கதிரை முஸ்லிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி, கஷ்டத்திற்கு ஏற்ப கூலி. ஒரு ஆள் நல்ல குழு 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 எப்பவுமே அசிலே உட்கார்ந்து இருக்கிறாரு, பூரா உள்ள பகுதியிலே இருக்கிறாரு, அவர் நோம்பு வைக்கிறார், அவருக்கும் ஒரு ஆள் நோம்பு வைக்கிறார், வேலைகளை பார்க்கிறார், அவருடைய காரியங்களை செய்யறார், மற்ற எல்லா காரியங்களும் ஈடுபடுகிறார். அதற்கு பிறகு அவர் என்ன செய்யறார், அந்த நோம்பினுடைய நிறைவு செய்கிறார் சொன்னா 2 ஒரே கூலியா? அதற்கு அலிகள் தான் சொன்னார்கள், என் ரப்பினுடைய திருப்திக்காக உண்ணாமல் பருகாமல் புலர் வழி செல்லாமல் நான் இருக்கிறேன், அதை கடுமையான கோடையிலே அல்லாஹ்வுக்காக நான் தாகித்திருக்கிறேன். இப்ப நான் ஒண்ணும் குடிக்கல, என் ரப்புக்காக, எதையும் சாப்பிடவில்லை, என் ரப்பு சொன்னதற்காக, என் மனோ இச்சையின் வழி நான் செல்லவில்லை, என் ரப்பின் திருப்திக்காக. அதனால அந்த சிரமத்தை தாங்கிக் கொள்வதிலே ஒரு இன்பம். மனதிலே ஆசை வந்து விட்டால், நல்ல காரியங்களின் மீது, அல்லாஹ் ரசூலின் மீது பிரியமும் ஆசையும் வந்து விட்டால் எப்படி இருக்கும் என்பதற்குண்டான உதாரணம், ஒரு சின்ன உதாரணம். அதனாலே நம்முடைய ஆசைகளை நல்ல காரியத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். சஹாபிகளுக்கு அதுலதான் போட்டி, எல்லாம் அதுலதான். பத்ருடைய யுத்தம், வீட்டுக்கு ஒரு ஆள் தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டுல ஒரு ஆள் தான் வரணும். ஒரு வீட்டுல தகப்பனார் மகனார் 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் போட்டி. தகப்பனார் சொல்றாரு, என் அருமை மகனே, நான் போயிட்டு வரப்பா, வயது பிந்திய காலத்துல இருக்கிறேன், என்னுடைய கடைசி காலம் தான் ரசூலுக்கு பொருத்தமான வழியில கழியட்டும், அதனால எனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்கிறாரு. இது சொர்க்கத்தின் பிரச்சனை. சொர்க்கம் அல்லாத வேற பிரச்சனையா இருந்தா உங்க சொல்லுக்கு நான் தலை சாச்சிருப்பேன். இது சொர்க்கத்தினுடைய பிரச்சனை, அதனால நான் போட்டிக்கு தயார்னு அவங்க சொல்றாங்க. மகனார் சொல்றாங்க, எனக்கு விட்டு கொடுங்க. கடைசியில ஒரு விஷயத்துல ஒத்து வந்தாங்க, சீட்டு போடுவோம், சீட்டு பிடிக்கி போடுவோம், யார் பேர் வருது அவங்க என்ன போவோம். 2 பேரையும் சீட்டு எழுதி போட்டு 2 பேரும் அந்த உட்கார்ந்துருக்கிறார். என் பேர் வரட்டுமே, இப்ப உள்ள காலமா இருந்தா வேற மாதிரி இருக்கும். அவங்க ஆசைப்படுறாங்க, என் பேர் வரணுமே, என் பேர் வரணுமே. கடைசியில் அதற்கு சஅத் இப்னு ஹைஸமா மகன் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பேர். இன்னைக்கும் பத்ர்ல போய் பாருங்க. பத்ருக்கு நீங்கள் ஜியாரத்துக்கு சென்றால், பத்ரிலே அந்த இடத்தில் எழுதி போடப்பட்டிருக்கக்கூடிய சுஹதாக்கள் 16 பேரிலே சையதுனா சஅத் இப்னு ஹைஸமா அவர்கள் ஒருவர்.
பதிலே கலந்து அதிலே ஷஹீதான சுகதாக்களிலே சஅத் இப்னு ஹைஸமா தகப்பனாருக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போச்சு. உஹதுடைய யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாயகமே எனக்கும் என் பையனுக்கும் போட்டி இருந்துச்சு பதில்ல, என் பையன் வெற்றி பெற்றுட்டான் நாயகமே. ஹபீபே நான் எனக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு, அதனால உஹதில் எனக்கு அந்த வாய்ப்பை தரணும், நான் உஹதில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள். அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய எண்ணம் மிகைத்திருந்த அந்த அன்பினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதில் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். உஹதிலே ஷஹீதான 70 சுஹதாக்களிலே ஹைஸமாவும் ஒரு ஆள் பெருமக்கள். பெருமக்களுடைய தேட்டம், ஆசை, அல்லாஹ் ரசூலுக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு இருந்த ஆர்வம். இன்னைக்கு எங்கேயுமே யுத்தம் தான் செய்ய வேண்டியதில்லை. அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான கடமைகளை இன்பத்தோடு, கவனத்தோடு, இஹ்லாஸோடு, பேணுதலோடு, நல்ல காரியங்களிலே அவருடைய திருப்திக்கான ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு நடைமுறை பழக்கத்தை உண்டாக்கிக்கிட்டோம் சொன்னா வாழ்க்கையில் நாம் உயர்ந்தவர்களாக பெருமக்களே. அதனாலே உலகத்திலே நல்ல காரியங்களை எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வினால் மனிதனுக்கு தரப்பட்ட ஒரு சன்மானம் ஆசை. நல்ல காரியங்கள் ஆசை இருக்கணும். அதே ஆசை தீய காரியங்கள் வந்துருச்சு, உலகத்திலும் கேவலம், மறுமையிலும் நஷ்டம். உலகத்திலும் நஷ்டம். அதே தீமையான காரியங்களில் அந்த மனோ இச்சை மிகைத்து விட்டால், மனோ இச்சை உலக காரியங்களில் மிகைத்து விட்டால் மனது கெட்டு போகும், உடல் கெட்டு போகும், நிம்மதி இழந்து போகும், வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வீணாக்கி விடக்கூடியவர்கள். மனிதனும் சரி, உலகத்தினுடைய பிராணிகளும் சரி, மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டுட்டாங்க. தீய காரியங்களின் மீது உள்ள பிரியம், நீங்க சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு இந்த காதல் விடுறதுன்னு சொல்றாங்க இல்லையா, சில இடங்கள்ல பார்த்தா, தமிழ்நாட்டில் சில செய்திகளை கேள்விப்படுறோம் இல்லையா, சில குடும்பங்கள்ல பார்த்தா கண்ணியமான குடும்பம், அப்படி வளர்ந்த பிள்ளைகள் கடைசியில பார்த்தா பெற்றோர்களுக்கு கட்டுப்படாமல், வீட்டிலே யாருடைய சொல்லும் கேட்காமல், எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடும் இல்லாமல் எங்கோ செல்வதை பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். எவ்வளவு வேதனையான ஒரு செய்தி அது, எவ்வளவு வேதனையான செய்தி. மனிதனுக்கு மனோ இச்சை மிகைத்து விட்டால் எந்த நல்ல காரியமும் கண்டு தெரியாது. மனோ இச்சைக்கு அடிமைப்படாமல் பாதுகாக்கணும். தீய காரியங்களிலே நம்முடைய ஆசைகள் போய்விடாமல் பாதுகாக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்தில் கேட்கிறான், அரைத்த மனிதகத இலாஹு ஹவா, தன்னுடைய மனோ இச்சையை சில பேர் ஆண்டவனாக ஆக்கி கொண்டார்களே. மனசு விரும்பினா செய்யறது, இல்லைன்னா செய்யறது இல்லை. ஷைத்தானை ஏன் அல்லாஹ் தஆலா துன்யாவில் சபிக்கப்பட்டவனாக ஆக்கினான்? ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தவன். நான் ரப்புன்னு சொல்லல, நான் தான் சொன்னானா, வான்மண்டலத்தில் அவன் சுஜூது செய்யாத இடம் இல்லை, அவ்வளவு சுஜூது செய்யலாம். எதுக்காக அல்லாஹ் தஆலா அவன் வெளியில போன்னு சொன்னான்? ஃபிரௌன் கூட நான் ரப்புன்னா, நான் தான் பெரிய ஆண்டவன், இருக்கிறதெல்லாம் சின்ன சாமி, நான் பெரிய சாமின்னா. ஆனா அப்படி சொல்லல இப்லீஸ், ஒரு சுஜூது செய்ய மறுத்தான் அல்லாஹ் சொன்ன காரியத்துல. அல்லாஹ் அவனை வெளியில போன்னு சொன்னான். எதுக்காக? ஒரு சுஜூது செய்ய மறுத்த காரணத்தினால காலமெல்லாம் சபிக்கப்பட்டவன். என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு சுஜூதை நான் செய்ய சொல்கிறேன், நீ செய்ய மறுக்கிறாய், அல்லாஹ்வே உனக்கு சுஜூத் செய்யுமா சொல்லு, அவருக்கெல்லாம் செய்ய முடியாதுன்றான். அப்போ இவ்வளவு நாளும் நீ செய்தது என் விருப்பத்திற்காக அல்ல, உன் மனோ இச்சைக்காக, உன் மனசுக்கு பிடிச்சிருந்துச்சு செய்யுது, அவ்வளவுதான். எனக்காக என்றால் நான் சொன்னதை எல்லாரும் கேட்க வேண்டும். எனக்காக நீ செய்தேன்னு சொன்னா நான் என்ன சொன்னாலும் கேட்கணும். அதுதான் நான் சொல்வதை கேட்பது, என் சொல்லை கேட்பது. அது அல்லாம நீ அதை செய்வ இதை செய்ய மாட்டேன்னா, அப்ப அதுவும் என்னுடைய கட்டளை, இதுவும் என்னுடைய கட்டளை, என்ன இது கட்டளைக்கு நீ கட்டுப்பட மாட்டேங்கிறேன்னா உன் மனசுக்கு ஒத்துக்கிறல்ல. அப்ப இவ்வளவு நாள் நீ கட்டுப்பட்டது எனக்கு அல்ல, உன் மனோ விருப்பத்திற்கு, உன் மனோ இச்சைக்கு வெளியில போட்டான். யோசிக்கணும் திருமக்கள். நமக்கு கூட சொந்த காரியங்களை நினைச்சு துவா வரும்போது அழுக வருது. அல்லாஹ் எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதுக்கு அழுக வருது. மார்க்க ரீதியான காரியங்கள் நினைச்சு கேட்கறது அழுக வருதான். சொர்க்கத்தை தாரப்பே, கபருடைய அதாபத்தை பாதுகாத்தரப்பே, ஆமீன் சொல்றோம். இதுல இருக்கிற அக்கறை அதுல இருக்குதா? இது கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்காக இது கேட்க கூடாது, நல்ல இதையும் கேட்கணும் அதையும் கேட்கணும். இதே நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலை அதுல இருக்கிறதா? ரப்பே, நான் தொழுகும் பொழுது என்னுடைய கவனங்கள் எங்கெல்லாம் திரும்புகிறது ரப்பே. அது வெற்றி பெற்றவர்களின் தொழுகை அல்ல என்று ஒரு அருள்முறைகளை சொன்னான். அல்லாஹ் என்னுடைய தொழுகையில கவனத்தை ஒருமுகப்படுத்துறது. ஒவ்வொரு காரியத்திலும் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் அது கசங்கிய துணி போல் ஆக்கி அவருடைய முகத்திலே அந்த அமல்கள் எரியப்பட்டு விடும் என்று வருகிறது. என்னுடைய அமல்களில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது ரப்பே, அல்லாஹ்வே நீ இஹ்லாஸை தா என்று இத்தனை கேட்டது. மறுமை ரீதியான, ஆகிரத் ரீதியான, அல்லாஹ் ரசூல் சம்பந்தப்பட்ட அந்த காரியங்களிலே
நமக்கு ஈடுபாட்டை எப்படி கேட்டிருக்கிறோம்? மனோ இச்சைக்கு அடிமைப்படுவது, தீய காரியங்களில் நம்முடைய மனோ விருப்பங்களை கொண்டு போய் ஆக்குவது இருக்கிறது உலகத்திலும் நஷ்டம், அறுவையிலும் நஷ்டம். அதனால்தான் நல்லா கேட்கிறான், ஆயிரம் அனித்தகதை இல்லாதவா தங்களுடைய மனோ இச்சையை ஆண்டவனாக ஆக்கி கொண்டார்கள். அவங்க மனசு சொல்றது கேட்கிறாங்க, அல்லாஹ் சொல்றது கேட்கறது இல்ல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த காரியத்தை செய்வாங்க, பிடிக்கலன்னா அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டாங்க செய்கிறீர்களா, உங்கள் மனசு பிடித்ததுனால செய்றீங்களா? மனோ இச்சைக்காக செய்தாலும் எப்படி ரப்பினுடைய கட்டளையாக ஆகும்? அதனால நல்ல காரியங்களில் ஆசை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது போலவே தீய காரியங்களில் நம்முடைய ஆசை கொண்டு போல ஆக்கிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய தல்பீஸ் இப்லீஸ்ல ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு மனோ இச்சை மிகைச்சு போச்சுன்னா என்ன நிலை வருங்கிறதுக்காக ஒரு மார்க்கம் படித்த ஒருவர் தல்பீஸ் இப்லீஸ்ல இப்னு கையிம் அல் ஜௌஸி இந்த செய்தி எழுதுகிறார். ஒரு மார்க்கம் படித்தவர் ஒரு பெண்ணின் மீது மோகம் கொண்டார், ஒரு யகூதி பெண். அந்த பெண்ணின் மீது உள்ள அந்த மோகம் அறிவை மங்க செய்திருச்சு. அதனால தன்னை இழந்த அந்த பெண்ணிடத்துல சென்று, நான் உன்னை விரும்புறேன், ரொம்ப காதலிக்கிறேன், அதனால எனக்கு ஒன்னல்லாத துன்யாவே இல்லை, அப்படித்தான் காதலிக்கிறவங்கள சொல்றாங்க. நீ இல்லைன்னா துன்யா இல்லை, அதனால நீ இல்லைன்னா எனக்கு துன்யாவே இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை. அந்த அம்மா சொல்லுச்சு, என்ன நீங்க அடையணுமானா, என்ன நீங்க நிக்கா செய்யணுமானா ஒரே ஒரு வழி, ஒரு நாள் யகூதி ஆயிரணும்னு சொல்லிச்சு. ஒரு நாள் யகூதியா இருக்கணும். அதுக்கு பிறகு நீங்க விரும்புற மார்க்கம், நீங்க எதை சொல்றீங்களோ அதை நானும் கேட்டுக்கிறேன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் சொன்னார்களே, செய்யற பாவத்தை கொஞ்சம் செய்துக்கிறோம், அப்புறம் நல்ல மனுஷன் ஆயிருவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? பாவத்தை கொஞ்சம் செய்துக்கிறோம், அப்புறம் அல்லாஹ் எழுது ஓதி நம்ம எப்படியாவது நல்ல மனுஷன் ஆயிருவோம் அப்படின்னு நினைச்சாங்க இல்லையா? அது மாதிரி இவரும் நினைச்சார், ஒரு நாள் தான பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு நாள் பகிரங்கமாக அறிவித்தார், இன்று நான் யகூதி மதத்திற்கு மாறிவிட்டேன் என்று. மாறினார். யகூதி மதத்தில் என்னென்ன செய்யணுமோ அதை பூரா அன்னைக்கு செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே ஒப்பந்தம், அதன் பேர் அன்னைக்கு அந்த காரியங்களை பூரா செய்தார். ஆனால் அன்று அவர் மதம் மாறிய கொஞ்ச நேரத்தில் ஒரு படியிலிருந்து இறங்கும் பொழுது அவர் சருகி விழுந்து மௌத்தாகி விட்டார். அல்லாமா இப்னு கையிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய தல்பீஸ் இப்லீஸ்ல எழுதுவார், மனோ இச்சை, அல்லாஹ்வை நீ கேள்விப்படுகிறாயா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவ்வளவு துச்சமாக மதிக்கிறாயா? மார்க்கத்தினுடைய காரியங்கள் உனக்கு அவ்வளவு லேசாக ஆகிவிட்டதா? அல்லாஹ் என்ன ரோஷமற்றவனா? நமக்கு கிடையாது. இதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் சொன்னா அல்லாஹ் கேள்வி பண்ற மாதிரி உள்ள காரியம் அல்லவா? அதெல்லாம் நம்ம பயப்படணும். இந்த மனோ இச்சை மனிதனுக்கு மிகைத்து விட்டால் என்னென்ன ஆகும் என்பதை வரலாற்றில் நிறைய செய்திகளை எழுதுகிறார். மனோ இச்சைக்கு மாத்திரம் தீய காரியங்களில் ஆசையை கொண்டு போய் செலுத்திவிடக் கூடாது. அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடிட்டே இருக்கு. அதிலே கொண்டு போய் நம்முடைய மனதை ஆட்பட்டு விடக்கூடாது. லைலா மஜ்னூன் கதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நடந்த சம்பவம் தான், சும்மா கதையெல்லாம் இல்ல. மஜ்னூனுடைய அசல் பெயர் கைஸ்ங்க. அவன் பெயர் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அவனுடைய அசல் பெயர் கைஸ். ரொம்ப அறிவாளி. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய கிதாப் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, மாதல்ல மன்தல்ல இல்லா பிஹிமாமில் ஆக்கள். உலகத்துல வழிகட்டவங்க ஒரு அறிவாளிகளா இருந்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உலகத்துல வழிகட்டவங்களை பூரா யோசிச்சு பாருங்க, அறிவாளியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. மாத்தி வழிகிட கூடாது, அறிவாளிகள் பூரா வழிகட்டுருவாங்க அப்படியே இல்லை. கொக்கு பூரா வெள்ளையா இருக்கும், வெள்ளையா இருக்கிறது பூரா கொக்கு இல்ல. கொக்கு பூரா வெள்ளையா இருக்கும், அவ்வளவுதான் சட்டம். வெள்ளையா இருக்கிறது பூரா கொக்குன்னு வழிகிட கூடாது இல்லையா? அதனால அறிவாளிகள்னு பூரா அவனுடைய அறிவுக்கு ஏற்ப அப்படி 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 பேசிட்டு எங்கேயாவது போயிடுறது தீனம். ரொம்ப அறிவாளியும் கூட இந்த கைஸ். எந்த அளவுக்குன்னா இமாம் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பல நேரங்களிலே இந்த கைஸிடத்தில் ஆலோசனை கேட்பார்களாம். இமாம் ஹஸன் நானுடைய காலத்தில் வாழ்ந்தவர். ஆனா லைலா பைத்தியம், எதை பார்த்தாலும் லைலா லைலா லைலா, அந்த பைத்தியம். ஒண்ணு மனசுல யாராவது அது மிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த சம்பவத்தை மனசுல மிகச்சிருச்சுன்னு வைங்க, அந்த தீய எண்ணங்கள் மனதிலே மிகைத்து விட்டது என்று சொன்னால் எதுவும் தெரியாது. எதை பார்த்தாலும் லைலா லைலா. மான்கள் அரபி பாடங்கள்ல சொல்லிக் கொடுக்கும் போது கூட ஒரு பைத்து சொல்லுவாங்க, மான்கள் துள்ளி ஓடிச்சான், அழகா இருந்துச்சான். உடனே இவர் படிச்சாராம், தல்லாஹியா வமியா தில்காயி குல்னலனா லைலாய மின் குன்னம் லைலா மீனல் பஷர்
அழகாக இருக்கிறீர்களே, அழகு என் லைலாவுக்கு அல்லவா சொந்தம். லைலா உங்களை சார்ந்தவளோ, லைலா உங்களை சார்ந்தவளோ. இப்படித்தான் பெரிய அறிவாளி, பாட்டு பிடிக்கிறதுலாம் சரிதான், மோகம் அதுல கொண்டு போய் தொலைச்சிட்ட. மனிதனுக்கு தீய நிலை மிகைத்து விட்டது என்று சொன்னால் ஒரு அறிவு வேலை செய்யாது, பூரா அங்கதான் இருக்கும். எப்படிப்பட்ட காலகட்டத்திலே எத்தகைய உயர்ந்த மனிதரோடு இருந்தவர், ஆனால் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்ட காரணத்தினாலே தன் வாழ்க்கையை தொலைத்தவர். இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க, கைஸ், எனக்கு வந்த ஆட்சி பொறுப்பை சமுதாயத்தில் ஒற்றுமை நிகழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய பொறுப்பு தான் வந்துச்சு. அந்த பொறுப்பை கூட நான் அதற்கு முஆவியா தான் அவங்களிடத்திலே கொடுத்து விட்டேன்னு சொன்னாங்க. சமூகத்துல பிளவு வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஸல்லல்லாஹு கூட அதற்காக ஒரு தடவை இதற்கு அஸலல்லாஹு அவங்களை பாராட்டினாங்க. புகாரில ஹதீஸ் வருது, இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன், இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன் லஅல்லல்லாஹு யுஸ்லிஹ பிஹி பைன ஃபியத்தைன் அதீமத்தைன். என்னுடைய இந்த பேரப்பிள்ளை ஒரு பெரிய தலைவர். சமுதாயத்திற்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து போகக்கூடிய நிலையிலே அந்த ரெண்டு கூட்டமும் இணக்கமாக ஆகுவதற்கு இவர் காரணமாக இருப்பார். ஸல்லல்லாஹு சொல்லி பாராட்டினார். அது இதுதான், தனக்கு வந்து ஆட்சி பொறுப்பை கூட சமூகத்துல பிளவு தரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களும் அதற்கு முஆவியார் தான் அவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள்ட்ட பைய செய்தாங்க. அவங்களுடைய தலைமையிலே எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தினாங்க. இந்த செய்தியை கை சென்று சொன்னாங்களாம், எனக்கு பொறுப்புல வந்த ஒரு ஆட்சி பொறுப்பு சமூகத்துல ஒற்றுமை நிகழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த ஆட்சி பொறுப்பை கூட நான் இதற்கு முஆவியார் தான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லி கை சென்று சொன்னாராம். கை சொன்னாரா, நல்ல வேலைதான், ஆனா நீ முஆவியார்ட்ட கொடுத்ததை விட லைலாட்ட கொடுத்ததுதான் அப்பதான் இமாம் ஹசன் தான் சொன்னாங்களா, எப்பா இன்னும் அவன் பேர் கைஸ் இல்லப்பா, இன்னும் அவன் பேர் கைஸ், அந்த மஜ்னூன் அவங்கதான் பேர் வச்சாங்க. என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுதான்னு அதனால இமாம் ஹசன் தான் அப்படி சொன்னாங்க. இன்னும் அவன் பேர் கைஸ் இல்ல, அந்த மஜ்னூன் சொன்னாங்க. ஒரு பெரிய மனிதருடைய வாயிலிருந்து, ஒரு சீதேவியான ஒரு மனிதருடைய வாயிலிருந்து இப்படி ஒரு சொல் வந்துருச்சேன்னு அவங்களுடைய பெற்றோர்கள் பயந்தார்கள். பெற்றோர்கள் பயந்தார்கள். இவரை கூப்பிட்டு ஹரமுக்கு போனாங்க. ஹரமுக்கு போய் நின்று வாசிப்பா அல்லாஹ் பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும், அது அழுது கதறி கேளு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கூப்பிட்டு ஹரமுக்கு போனாங்க. அங்கேயும் ஹரம் அப்படிங்கிற துவா ஓதுனாராம், இலாஹி துபுது மின் குல்லில் மாசி, இலாஹி துபுது மின் குல்லில் மாசி வலாக்கின் ஹுப்ப லைலா லா தூன்னாங்க. யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தை பூரா மன்னிச்சிரு, எவ்வளோ பாவம் செய்துட்டேன், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு ரப்பே, இந்த லைலா விஷயத்தை மட்டும் என்ன கண்டுக்கிறாதே. சொன்னார் பாருங்க, மனிதனுக்கு மனோ இச்சை மிகைத்து விட்டார், தேவையில்லாத அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான அப்படிப்பட்ட ஆசைகளை மனதிலே வளர்த்தால் எப்படிப்பட்ட நடிகை கொண்டு போய் நம்மை ஆக்கிவிடும் என்பதற்கு வாழ்க்கையில் நாம் உதாரணமாக உண்மையான பெருமக்களே. அதனாலே மனிதனுடைய அறிவின் பலகீனமே மூணுதாங்க. அறிவு ரொம்ப சிறந்ததுங்க, அறிவு மிஞ்சின ஒரு பாக்கியம்ங்கிறது இல்லை. அறிவு படைச்சு அல்லாஹ் தஆலா முன்ன போன்னு சொன்னா முன்ன போச்சு, பின்னா வான்னு சொன்னா பின்னால வந்துச்சு, கட்டுப்படுனா கட்டுப்பட்டுச்சு, இதை செய்யாதன்னா செய்யல. உண்மையான நிறைவான அறிவு இருந்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட பாக்கியம். அந்த அறிவுக்கு மூணு பலகீனம் இருக்குது மனிதனுடைய அறிவுக்கு. அந்த பலகீனங்களிலே முதல் பலகீனம் ஆசைதான். அறிவுக்கு ஆசை நோய் இருக்குது, அறிவுக்கு ஏற்றத்தாழ்வு ஒரு நோய் இருக்குது, அறிவுக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாத ஒரு நோய் இருக்கிறது. நான் அந்த மூனை விரித்து சொல்ல நேரம் இல்லை, சூழல் இல்லை. என்னுடைய இழிவே ஆசை. அறிவு ஒண்ணு சொல்லுது, ஆசை ஒண்ணு சொல்லுது, அறிவு ஒண்ணு சொல்லுது, ஆசை ஒண்ணு சொல்லுதுன்னா பெரும்பாலும் ரெண்டாவது தான் நினைக்கும், ஆசைதான் நினைக்கும். சின்ன கையில ஒரு சின்ன ஒரு புண்ணு இருக்குது, சொல்லக்கூடாது, அங்கிருந்து வரக்கூடிய கனிவுடைய மற்ற இடங்கள்ல பட்டா மற்ற இடங்கள்ல இருந்து அது அசிங்கமாகும், அது சொல்லக்கூடாது, டாக்டர் சொல்றாரு, அறிவுள்ள டாக்டர் சொல்றாரு, நம்ம அறிவும் சொல்லுது, ஆனா மிகைச்சது ஆசை மிகைச்சல் செய்யறாரு. மனித அறிவை ஆசை மிகைக்கிறது, மனித அறிவுக்குண்டான நிலை திரும்ப கிடையாது. அதனால மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்த பெரிய பாக்கியம் இந்த ஆசை. நல்ல காரியங்களில் அதை ஆக்கிக் கொண்டவர்கள் உலகத்திலும் கண்ணியம் பெறுகிறார்கள், மறுமையிலும் கண்ணியம் பெறுகிறார்கள். மனிதனுக்கு அல்லாஹ் தந்த இந்த ஆசை தவறான வழிகளில் ஆக்கிக் கொண்டவர்கள் உலகத்திலும் கேவலப்படுகிறார்கள், மறுமையிலும் கஷ்டப்படுகிறார்கள். மனிதன் மாத்திரமல்ல, உலகத்தில் எதுவும் ஒரு பிராணியும் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு போய்விட்டால் கேவலப்படும்.
இங்க உள்ள சூழல் தெரியல, நம்ம நாட்டு சூழலை சொல்றேன். ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது இல்லையாங்க? யானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி, மானை பிடிக்கிறதுக்கு ஒரு வழி, ஒவ்வொன்றையும் பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. குரங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. குரங்காட்டி குரங்கு எப்படி பிடிப்பான்னு சொன்னா, அது ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொருள்களை அது நடமாடக்கூடிய இடங்கள்ல வைக்கிறது. சும்மா வைக்கிறது இல்லை. ஒரு பானை, அந்த பானையினுடைய வாய் சிறிதா இருக்கும், கீழே அகர்ந்து இருக்கும். வாய் ரொம்ப சிறிதா இருக்கும், கீழே அகர்ந்து இருக்கும். உதாரணமா அதுல கடலை எழுதி போட்டு வச்சிருப்பான்னு வைங்களேன். குரங்கு வந்து எட்டி பார்க்கும், கடலை கிடக்கு, தனக்கு பிரியமான கடலை கிடக்கு. அதனால கையை உள்ள விடும். கையை விரிச்சு உள்ள விட முடியாது, அதனால சுருக்கி உள்ள விடும். கையை சுருக்கி உள்ள விட்டுரும். உள்ள விட்டு கை நிறைய கடலை அள்ளிடும். கையை வெளியில் எடுத்த கை வராது, ஏன்னா வாய் சுருக்கமா தான் இருக்குது. அதனால கடலை விட்டாதான் கை வெளியில வரும். உதவி குரங்கு கடலை விட அது விடாது. அது கை நிறைய கடலை அள்ளி வச்சுக்கிட்டு சத்தம் போடுமே தவிர விடாது. அவனுக்கு குரங்காட்டிக்கு தெரியும் இது விடாதுன்னு தெரியும். அதனால சாவகாசமா வந்து கையில ஒரு அடியை கொடுத்து அந்த கடலையை கீழே இறக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு அடிப்பு சட்டையை போட்டு ஊர்ல எல்லாம் செய்யலாம். கேவலமா நடமாட வைக்கிறாங்க. தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து, தனக்கு இருந்த கண்ணியத்தை இழந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைக்கு ஆட்பட்டதற்கான காரணம் மனோயிச்சு. சாப்பாடும் கூட நல்ல நியத்தில் சாப்பிட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்களை செய்யணும். என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியமான இந்த உணவு இருக்கணும், அந்த நியத்துல சாப்பிடணும். மனோ இச்சைக்கு சாப்பிடக்கூடாது. மனோ இச்சைக்கு சாப்பிட்டோம்னு சொன்னா சவாபு கிடைக்காது, உடலுக்கும் கேடு. சாப்பிடும் பொழுதே என்னுடைய ஆரோக்கியத்திற்காக, உடல் வலுவுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக, உனக்கு பொருத்தமான அமல்களை இஹ்லாஸோடு செய்வதற்காக, அதற்குண்டான ஒரு தாக்கத்திற்காக இந்த உணவு சாப்பிடுறேன்னு நினைச்சுக்கணும். அப்படி சாப்பிட்டா இபாதத்தாயும், சாப்பாடு இபாதத்தாயும். ஒரே விஷயம் இபாதத்தாக ஆகும், மாற்றும் நம்முடைய எண்ணத்தை பொறுத்து. பெருமக்களே, அதனால நல்ல காரியங்களில் நம்முடைய ஆசைகளை வளர்த்துக் கொண்டே இருப்பது, தீய காரியங்களில் உண்டான அந்த ஆசையை விட்டு நம்மை மாற்றுவது. மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா தந்த பாக்கியங்களிலே ஆசை, நல்ல காரியங்களை எடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியம் ஆசைகள். தீய காரியத்தை விட்டு நம்மை நீக்கிக் கொள்வதற்காக வேண்டி, தடுத்துக் கொள்வதற்காக அல்லாஹ் தந்த ஒரு பெரிய பாக்கியம் தான் கோபமும் ரோஷமும். கோபப்பட வேண்டியது கோபப்படணும், வரமும் ஏற்படாது. இதுலையுமே நாம் ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், கோபம் மூட்டப்பட்டு ஒருவனுக்கு கோபம் வரலன்னா அவன் கழுதைன்னு சொல்லுவாங்க. கோபம் வரணும், அல்லாஹ்வுக்காக சபர் செய்யுங்க. கோபமே ஒரு ஆளுக்கு வராதுன்னா எல்லாம் என்ன செய்வாங்க, பாம்பு சீரனுங்க, கொத்தக்கூடாது. சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய மனுஷன் போய் பாம்பு கேட்டுச்சான், நான் வந்து நல்ல மனுஷன், நான் நல்ல பாம்பா இருக்கேன், அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டேன். யாரை கொத்தாதுன்னு அவர் சொன்னார். யாரை கொத்தாது, அவ்வளவுதான், இந்த பாம்பு கொத்துறதே இல்லை. அது வாட்டில போயிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்க பார்த்தாங்க, பாம்பை அடிச்சு பார்த்தா அது கொத்துறது இல்லை, அது வாட்டில போய்கிட்டு இருக்கு. அப்படின்னு உடனே பிள்ளைய வச்சு வகையா செய்தான், அடிக்க ஆரம்பிச்சான். அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு காயத்தோட அந்த பெரிய மனுஷன் போச்சான். உங்க சொல்லு கேட்டேன், பாருங்க இந்த என்ன கேட்டான் பாருங்க. அதெல்லாம் கொத்தாதுன்னு சொன்னேன், சீராதேன்னு சொல்லலையே. கொத்த கூடாது, சீர்னா போதும். அதுக்கு ஒரு சீர்னா எல்லாம் ஓடனா. கோபம்ங்கிறது இருக்கணும், கோபத்தினுடைய நிலையை செய்யக்கூடாது, நம்மளை தாக்கிடக்கூடாது. செய்யணும். கோபம் தவறான காரியம், கோபம் மூட்டப்பட்ட கோபம் வரணும், அல்லாஹ்வுக்காக அடங்கிக்கணும். அதையும் வரவும் என்ன செய்யக்கூடாது. ரொம்ப விரிவான பாடம், அது ரொம்ப விரிவா சொல்லணும். நான் சுருக்கமா சொல்லுகிறேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து செய்யலாம். உஸாமா ரலியல்லாஹு வர்றாங்க. உஸாமா ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். இந்த உஸாமா ரலியல்லாஹு எப்படி வர்றாங்கன்னு சொன்னா, ஜுஹைனா என்ற ஒரு கூட்டத்தாரோடு சின்ன மோதல். அந்த மோதல்ல அந்த ஜுஹைனா என்ற கூட்டத்தை சார்ந்து அவர் என்ன செய்தாருன்னா, ஒரு சஹாபியை அவர் எதிர்த்து நின்று அவரை வீழ்த்தி விட்டார். அவரை வீழ்த்துவதற்காக உஸாமா ரலியல்லாஹு போறாங்க. ஏன்னா அவரை வீழ்த்திட்டாருங்கிறதுதான் இவரை வீழ்த்த போறாங்க. போகும் பொழுது இவர் கையில் இருந்த அந்த ஆயுதம் அது கீழே விழுந்துச்சு. இவர் ஒண்ணு ஓடுகிறார். ஓடும் பொழுது அந்த நேரத்தில் என்ன செய்ய, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சத்தம் போட்டார். நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன தப்பிச்சு ஓடுறதுக்கா ஈமானா போட்டான். உஸ்மான் போட்டான். வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், நாயகமே அவர் இன்னொரு ஆள் அப்படி செய்துட்டாரு, கையில உள்ள ஆயுதம் போயிடுச்சு,
தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் தான் தப்பிப்பதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு. நான் பொருட்படுத்தல, அவரை வீழ்த்திட்டேன்னு சொன்னார். கடுமையாக கோபப்பட்டார். அல்லாஹ் சகத்த கல்வம் என்ன உசாமா, அவருடைய கல்வை பிளந்து பார்த்தீர்களா நீங்கள்? அவர் இப்படித்தான் சொன்னார், உண்மையாக சொல்லவில்லை என்று கல்வை பிளந்தா பார்த்தீர்கள்? கியாமத்தினுடைய நாளையில் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை அவர் கொண்டு வந்து நின்றால் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ரப்புக்கு முன்னால் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அவர் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கியாமத்திலே கொண்டு வந்து நின்று விட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? அகத்தல்தஹு பஅத லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாலேயுமா உஸாமா இந்த காரியத்தை செய்துட்டீங்க? ஸல்லல்லாஹு கடுமையாக கோபப்பட்டார். மனிதன் தீய காரியங்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்வதற்காக, மற்றவர்கள் தீய காரியங்களில் ஆகாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தந்த ஒரு பாக்கியம் தான் ரோசமும் கோபமும். முறையாக அளவோடு பயன்படுத்தினால் அதுவும் சிறந்தது. பெருமக்களே, மனிதனுக்கு அல்லாஹ் தந்த பாக்கியங்களிலே இந்த ரெண்டு பாக்கியம், ஆசைகளும் கோபம் ரோசமும். நல்ல வழிகளில் இந்த ஆசையை நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நாம நம்மளை யோசிக்கணும். நான் என்ன யோசிக்கணும்? உங்களை விட்டு நான் சொல்லல. எனக்கு ஒரு வாய் இருக்குதுல, ரெண்டு காது எனக்கு இருக்குது, ரெண்டு காது எனக்கு கேட்டுதான் இருக்குது. நம்முடைய ஆசை எதுல இருக்கு? குர்ஆன் ஓதும்போது இன்பமாக இருக்கிறதா? ஸலவாத் ஓதும்போது இன்பமாக இருக்கிறதா? தொழுகும் பொழுது நம்முடைய கவனத்தில் ஒன்றித்ததில் இன்பமாக நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியங்களை செய்வதிலே அப்படி ஒரு ஆசையோடு நாம் அந்த காரியத்தை செய்கிறோமா? உலக ரீதியான காரியங்கள்ல நடைமுறை எப்படி இருக்குது? உலக ரீதியான காரியங்கள்ல பணத்தை பணம் பார்க்கிறது, செலவு நோட்டா செலவழிக்கிறாங்க. பள்ளி வாசல்ல ஒரு சும்மா வசூல் பண்றது பாருங்க, அதுல பூரா சில்லு துட்டா தான் கிடைக்கும் தானே இருக்குது. இங்க இல்லாம இருக்கலாம். நான் ஒரு கதையை சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், தானே இருக்குது. அப்ப நம்முடைய ஆசை இதுல இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் எதில் இருக்கிறது? இரவு முதல் தூங்காமல் உலக ரீதியான ஒரு காரியங்களிலே நமக்குள்ள காரியங்களில் நாம் ஈடுபட்டு இருப்போம். அதே காரியத்தை மார்க்க ரீதியா செய்தோம்னு சொன்னா 10 பேர்த்த சொல்லுவோம், ராத்திரி தூங்கவே இல்லை, விடிய தொழுகதான், எத்தனை பேர்த்த சொல்லுவோம். அப்ப இதுல நமக்கு ஆசை இல்லை, இது ஏதோ ஒரு கடமைக்கான காரியத்தை செய்தோங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். யார் பெருமக்கள், அதனாலே நமக்கு விளக்கும் தௌஃபீகை தந்தரல வேண்டும். நல்ல காரியத்தில் நம்முடைய ஆசைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான காரியத்தில் உண்டான அந்த விஷயம் நம்முடைய மனசிற்கு ஈடுபாடானதாக, பிரியமானதாக, மனதோடு ஒன்றித்தனாக அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அதற்கான தௌஃபீகை தந்தருள்வானாக. அல்லாஹ்வினால் நமக்கு தரப்பட்ட எல்லா காரியத்தின் மீதும் நிறைவான ஒரு மஹப்பத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. நான் கொண்டு வந்த இந்த ஷரியத்தினுடைய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுடைய மனதிற்கு விருப்பமானதாக ஆகும் வரை நீங்கள் பூரணமான முஃமின் அல்ல என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொண்டு தரப்பட்ட ஷரியத்தினுடைய ஒவ்வொரு காரியமும் நமக்கு ஆசையோடும் பிரியத்தோடும் நம்முடைய மனதிற்கு இன்பமானதாகவும் ஆகுவதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவுடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஹைராக்கி அருள்வானாக. நமக்கு பொருத்தமுள்ள சாலிஹீன்களில் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், கஷ்டங்களை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோயினுடைய